இந்த நல்ல பழக்கங்களை உருவாக்குங்க. குடும்பத்தோட படம் பார்க்குற பழக்கத்தை ஹராமாக்குங்க. நஜீஸ் சகோதரர்கள், ஒரு வாப்பா ஒரு புள்ளைய தனது கையால குழிய தோண்டி புதைக்கிறதுக்கு சமம் தான் ஒரு வாப்பா புள்ளையோட குடும்பத்தோடு உட்கார்ந்து ஹராமான காட்சிகளை பார்க்குறது, நஜீஸ்களை பார்க்குறது. சினிமா என்றாலே அது நஜீஸ் சகோதரர்கள். இன்றைக்கு எங்களோட வீட்டுகள்ல சர்வ சாதாரணமா மாறி, ஒரு மியூசிக் வீட்டுல போறேன்றது சர்வ சாதாரணமா மாறிடுச்சு. குடும்பத்தோடு இன்றைக்கு தியேட்டருக்கு போய்த்து படம் பார்க்கக்கூடிய எங்களோட முஸ்லிம் குடும்பம் நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர். ஒரு வாப்பா ஒரு புள்ளைக்கு செய்யலுமான நஜீஸான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதுதான். கவலை என்னன்னா, அந்த வாப்பாக்கு ஒரு சொட்டு கண் விழிப்பு வருவதில்லை. ஏண்ட புள்ளைக்கு நான் இந்த நஜீஸையும் ஹராத்தையும் சினாவையும் கெட்ட கெட்ட காட்சிகளையும் ஏண்ட புள்ளைக்கு நான் காட்டிக் கொண்டு இருக்கிறேனே என்ற தெளிவு அவருக்கு வருவதில்லை. அன்பானவர்களே, சாலிஹான புள்ளையில அவங்களோட புள்ளையில் வரணுமா? இண்டையிலிருந்து ஆரம்பிங்க வீட்டுல ஹதீஸ் கிதாப் வாசிக்கிறது. ஹதீஸுடைய கிதாபுகள், சரித்திர சீராவுடைய கிதாபுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையினுடைய சீராக்கள், சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருந்துச்சு, நீங்க வாசிக்கிற ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு ஈமானுடைய ஒரு பாடம் கிடைக்கும். உங்களோட வீட்டுகள்ல பரக்கத்து உண்டாகும். இன்றைக்கு வீட்டுகள்ல பரக்கத்து இல்லாம இருக்கிறதுக்கு பிரதானமான காரணம் அந்த வீட்டுல போற மியூசிக்கும் ஹராமான காட்சியும் தான். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்றேன், அந்த வீடுகளுக்கு பரக்கத் வரவே வரமாட்டுச்சு. கண் முன்னுக்கு புள்ளைகள் நல்ல நிலையில வளரவே மாட்டாங்க. நான் பதுவா செய்யல, ஆனால் இந்த நிலைமைகள் எங்களோட வீட்டுகள்ல இருந்து மாறாட்டி எங்களோட புள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இதைத்தான் காட்டி நல்ல வழி எங்களோட வீட்டுகள்ல நல்ல விஷயங்களை நாங்க பேசாட்டி, அன்பானவர்களே, எங்களோட உள்ளத்துல நஜீஸுடைய ஆசைதான் கூடும். நஜீஸுடைய ஆசைதான் கூடும். உலமாக்கள் எழுதுறாங்க, இன்னைக்கு ஒரு மனிதன் ஜினா செய்யறதுக்கு பிரதானமான காரணமாமே இது என்ன தெரியுமா? அவர் கண்ணால பாக்குறது. அல்லாஹ் எப்பயோ குர்ஆன்ல சொல்லிட்டான், கண் பார்வையை கீழே போடுங்க. அல்லாஹ்வினுடைய ஒரு சட்டத்தை மீறுறாரு. அது எங்க போய்த்து முடியுது என்றால், திருமணம் முடிச்ச ஒருத்தர் அதை செஞ்சால் அவர் உலகத்துக்கு மேல வாழ்றதுக்கே தகுதி இல்லை நிலைமையை கொண்டு போய் அவரை விடுது. அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை, இந்த கட்டளை அவர் கணக்கில்லாம சும்மா விட்டார். இன்னைக்கு ஜினாவினுடைய பெரும் பிரதானமான காரணம் அவர் கண்ணால் அவருடைய முதல் பார்வை. அதுதான் கொண்டு போய் அவர் ஜினால கொண்டு போய். அன்பானவர்களே, இந்த சீராக்களை, இந்த ஹதீஸுடைய கிதாபுகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரங்களை வீட்டுல வாசிச்சு, வீட்டுல எங்களோட புள்ளைகளுக்கு எங்களோட மனைவிக்கு இந்த ஆசையை நாங்க உள்ளத்துல கொடுக்காட்டி நஜீஸ் ஆசை தான் வரும். படம் பார்க்குற ஆசை தான் அந்த புள்ளைகளுக்கு வரும். ஒவ்வொரு புதிய படம் வரக்காட்டியும் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதை போய் நஜீஸை பார்க்க. ஏனென்றா சின்னத்துல இருந்து வாப்பா பழக்கி கொடுத்துக்கிறேன் நஜீஸை, நல்லதை பழக்கி கொடுத்து இல்லை. இவ்வளவு ஹதீஸுடைய கிதாபுகள் வருது, அதை படிச்சு கொடுத்து இல்லை. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை இந்த 12 நாள்ல எங்களுக்கு படிச்சு முடிக்கல. அதனால தான் நான் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். இன்றையிலிருந்து எங்களோட வீட்டில் நாங்கள் எல்லாரும் இந்த பழக்கத்தை உருவாக்குவோம். இங்கிலீஷ்ல இக்கி, சிங்களத்துல இக்கி, தமிழ்ல இக்குது, எல்லாரும் ஒரு உறுதியான முடிவு எடுப்போம். இன்றையிலிருந்து அல்லது நாளையிலிருந்து டெய்லி ஏழாட்டி கிழமைக்கு 3 நாள் ஆக்குங்க, பரவாயில்ல 2 நாள் ஆக்குங்க. அப்படியும் மேலவா உங்களுக்கு நேரம் ஒதுக்க கஷ்டமா, ஒரு நாள் கிழமைக்கு வாங்க. உங்களோட பிள்ளைக்காக வேண்டி, உங்களோட குடும்பத்துக்காக வேண்டி வந்து எல்லாருக்கும் அறிவிச்சு வைங்க. இன்றைய நாள் மகரிப்ல இருந்து இஷாவாக வரும், அல்லது இஷால இருந்து இந்த நேரமாக காட்டின், அல்லது துஹர்ல இருந்து இந்த நேரமாக காட்டின் எங்களோட வீட்டுல இந்த ஹதீஸ் வாசிக்கப்படும். உங்களோட பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுங்க. இதுதான் உங்களோட டர்ன், நாளைக்கு உங்களோட டர்ன். எல்லாரும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கே நாங்க இதை ஆரம்பிப்போம். இதை நாங்க செய்வோம். சஹாபாக்களுடைய சரித்திரங்களை படிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படிப்போம். எங்களுக்கு அமல் செய்யக்கூடியது லேசா. இன்றைக்கு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரா, சஹாபாக்கள், இந்த சரித்திரம் எல்லாம் எங்களுக்கு தெரியாம போகுதோ, துன்யா உள்ளுக்கு போய்த்து நிறைஞ்சிடும். இன்றைக்கு நடந்துக்கிற பிரச்சனை என்னன்னா, எங்களுக்கு அறியாமலே எங்களைய துன்யா பிடிச்சு கொண்டிருக்குது. துன்யா தான் எங்களைய கண்ட்ரோல் பண்றது. எங்களுக்கு அதுக்கு இடம் இல்லை. எல்லாம் பெய்த்து உலகத்தில் இருக்கிற பிரச்சனையும், அந்த கடன் பிரச்சனையும், வட்டி பிரச்சனையும், அதுவும் இதுவும் தலையுள்ளுக்கு பெய்த்து இப்ப மார்க்கத்தை கொண்டாந்து வைக்கிறதுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை கொண்டாந்து வைக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. அதனால சகோதரர்களே, ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய மக்களாக உருவாகும், சுன்னத்தை விரும்பக்கூடியவர்களாக உருவாகும். அந்த ஆசை சும்மா வராது. நான் சொல்ற இந்த விஷயங்களை செய்யணும், அப்பதான் வரும் தாடி வைக்கணும் என்ற ஆசை. இல்லாட்டி தாடி வைக்கிற ஆசை வராது.
இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலருக்கு தாடியோடு அவருடைய முகத்தை வைத்து கண்ணாடியில பார்க்கறது அவருக்கு வெட்கம், அது ஒரு சீன்னு நினைக்கிறாரு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முந்தி போயிட்டு கொஞ்சம் ஷேவண்டு பண்ணிட்டு போனா நல்லமுன்னு நினைக்கிறார், தாடிய கேவலமாக நினைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையில் அந்த தாடியில கை வச்சதே கிடையாது. மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுது, உங்களோட மீசையை கத்தரிச்சுக்கோங்க, ஷார்ட் பண்ணுங்க, தாடிய அவுஃபிரு அப்படி பேசாம வளர்றதுக்கு விட்டுருங்க, தாடியில கை வைக்க போவாங்க. நாளைக்கு நாங்க மௌத்தா போய்த்து எங்களை ஜனாசாவாக வைக்கும் பொழுது ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சுன்னத்தை எங்களோட உடம்புல மிஞ்சிக்கும் என்றால் அது எங்களோட முகத்தில் இருக்கிற தாடி மட்டும் தான் சகோதரர். தயவு செய்து தாடியில கையை வச்சிருவாங்க. ஒண்டிக்குது தாடியை வைக்கிறது, இன்னொண்டிக்குது தாடியை வைக்க அமைக்கிறது, இன்னொந்திக்கிறது அந்த சுன்னத்தை கேவலமாக நினைக்கிறது. இது பயங்கரம். ஒரு ஆள் தாடியை வைத்து மூஞ்சில கண்ணாடியை பார்த்து அதை கேவலமாக நினைக்கிறாராக இருந்தால், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்கு இந்த தாடி பசந்து இல்லைன்னு ஒரு ஆள் நினைக்கிறாராக இருந்தால், உலமாக்கள் எழுதுறாங்க, அவருடைய அந்த இமாம்ட பேர் எனக்கு நினைவில்லை, எழுதுறாங்க அவருடைய உள்ளத்துல முனாஃபிக் நிஃபாக்குடைய தன்மைக்குன்றதை நான் பயப்படுறேன். அவர் அதை கேவலமாக நினைக்கிறார். ஒரு இடத்துக்கு போகும் பொழுது கரண்ட காலுக்கு கீழே ஈக்கக்கூடிய அந்த அந்த உடுப்பை கரண்ட காலுக்கு மேலே உடுக்கிறத ஒரு வெக்கமாக கருதுறார். மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது, நீங்க உடுக்கிற ஆடைகள் உங்களோட கரண்ட காலுக்கு மேலே ஈக்கணும். இன்னைக்கு அந்த சட்டத்தை எம்எல் சிலர் விளங்கி இருக்கிறது, அது மஸ்ஜித்ல மட்டும்தான் அந்த சட்டம். தொழுவ போகல தான் நாங்க தூக்கி கொள்ளணும், வெளியே போகல கீழே போட்டுவிடும். அன்பானவர்களே, அது ஒரு ஆள் இருக்குது, செய்யறது செய்யாம இருக்கிறது ஒரு பக்கம், செய்யாம இருக்கிறது தவறு தான். ஆனால் அந்த சுன்னத்தை கேவலமாக கருதுறது